மாதத்தை காணும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கடந்த 4 மாதங்களும் கண்ணின்மணி போல பாதுகாத்து அற்புதமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலையும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கும், அவருடைய நன்மைகள் புதிதாக இருக்கும். அவைகள் நம்மை பின்தொடர்ந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதம் 40:17 2ஆம் பகுதி சொல்லியிருக்கிறது இப்படியாக: நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு, the Lord takes thought and plans for me அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவன் என்னை குறித்து சிந்தை உள்ளவராக, என்னை குறித்து திட்டமுள்ளவராக இருக்கிறார் என்று ஆங்கில வேதாகமும் சொல்லி இருக்கிறது. நம்மை குறித்து எப்போதும் நினைத்திருக்கிறதான தேவன் அவர்தான். நம்மை குறித்து நினைவில் வைத்திருக்கிறதான தேவன் அவர்தான். நம்மை குறித்தே சிந்திக்கிறவர், நம்மை குறித்தே எண்ணுகிறதான கர்த்தர் அவர். நம்ம நிறைய நேரங்களில் நம்மளை பற்றி நினைக்க மாட்டோம். தெரியுமா உங்களுக்கு? எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நிறைய நேரம் நம்ம சாப்பிட வேண்டிய மாத்திரையை கூட மறந்துடுவோம். என்ன? ஆமாம், நிறைய பேருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடுற மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஞாபகத்துக்கே வரும். ஐயோ, மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடணும், போடல. சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட வேண்டிய மாத்திரை அநேகர் சாப்பிட்டு முடித்து அந்த உண்ட மயக்கத்தில் இருக்கும்போது அந்த மாத்திரை போடுறதை என்ன செஞ்சிடறோம்? மறந்துடுறோம். இது மாதிரி எவ்வளவோ காரியங்கள் உண்டு. நாமளே நிறைய நேரங்கள் என்ன செய்யறதில்ல, நினைக்கிறதில்ல. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். நான் இந்த இடத்துல கர்த்தரோ என்மேல் அப்படின்னு அந்த இருக்கிற இடத்துல என் பேரை போட்டுக்கிட்டேன். நீங்களும் உங்கள் பேரை போட்டுக்கோங்க. பேரை போட்டு சொல்லுங்க, கர்த்தரோ எலியாவின் மேல் நினைவாயிருக்கிறார். உங்கள் பேரை போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரோ எலியாவின் மேல் நினைவாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், ஏன்னா அவங்க நினைக்கல, இவங்க நினைக்கல, அவங்களுக்கு என் ஞாபகமே இல்லை, அவங்க என்ன நினைக்கிறதே இல்லை, அப்படியெல்லாம் ஏதாவது நீங்கள் யோசிச்சுக்கிட்டு உள்ளத்தில் அப்படி ஒரு காயத்தோடு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்கு மருந்து தான் இந்த வாக்குத்தத்த வார்த்தை. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை குறித்து நினைவாய் இருக்கிறார். அவர் உங்களை மறந்து போவது இல்லை. அல்லேலூயா. ஆமாம், தாவீது சொல்லும்போது சொல்றாரு, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். அப்படின்னா நமக்கு ஒன்றை அவர் சொல்லி காட்ட விரும்புகிறார். என்ன தெரியுமா? நான் நினைச்சு பார்க்குற அளவுக்கு பெரிய ஆளு கிடையாது. ஒருத்தர் என்ன அவருடைய சிந்தையில் வைக்கிற அளவுக்கு நான் தகுதியுள்ள ஆளு கிடையாது. ஒருவர் என்னை எப்போதும் நினைத்திருக்கிற அளவுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அப்படி நான் சிறுமையும் எளிமையுமானவன், ஆனால் கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் தாவீது சொன்னது போல சொல்ல போகிறோம்? எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை ஆமாம் கரெக்டு, என்ன அவர் நினைக்கிற அளவுக்கு என்ற தகுதி கிடையாது, ஆனாலும் அவர் என்னை நினைவாயிருக்கிறார், என்மேல் நினைவாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், அவர் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிற அளவுக்கு, நம்மளை நினச்சிட்டே இருக்கிற அளவுக்கு நம்ம என்னத்தை பெருசாக செஞ்சிட்டோம் சொல்லுங்க? பெருசாக என்ன நம்மள்கிட்ட தகுதி இருக்கு? அவர் எப்போதும் என்னையவே நினச்சிக்கிட்டு இருக்கணும், அவர் என்ன ஒரு செகண்ட் கூட மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னங்க பெருசாக நம்மகிட்ட இருக்கு? நம்ம சிறுமையும் எளிமையுமான ஆட்கள், நம்ம இடத்துல அப்படி பெருசாக தகுதி எதுவும் இல்லை. ஆனாலும் நம்மேல் அவர் நினைவாயிருக்கிறாரா? நம்மேல் நினைவாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நம்புகிறேன், அவர் நம்ம மேலே நினைவாய் இருக்கிறார்னு வாக்கு பண்ணியிருக்கிறார்ல. இந்த வாக்கு பண்ணியிருக்கிற ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்திற்குள்ளாய் இருக்கிறதான ஆசீர்வாதங்களை கொடுத்து இந்த மாதம் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகையினால் இதை வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார். ஆமென். ஆமாம், நான் இந்த வார்த்தையை வாக்கு தத்தமாய் கர்த்தர் கொடுத்த உடனே நான் எனக்குள்ள கேட்ட கேள்வி அதுதான், ஆண்டவரே
நீங்கள் எப்போதும் எங்கள் மேலே நினைவாக தான் இருக்கிறீங்கப்பா, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் இந்த மாதம் வாக்குத்தத்தமாக இதை எங்களுக்கு தரீங்களே அப்படின்னு. அப்போ தான் ஆண்டவர் எனக்கு ஒரு உணர்வை கொடுத்தார். இதற்குள் இருக்கிற ஆசீர்வாதங்கள் உனக்கு இந்த மாதம் உண்டு. அல்லேலூயா. அதற்காகத்தான் இதை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். ஒரு 4 ஆசீர்வாதங்கள் உண்டு. அவைகளை நான் உங்களுக்கு மிக வேகமாய் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் என்மேல் நினைவாய் இருக்கிறபடியினால் என்னெல்லாம் அவர் செய்ய போறாரு. 40வது சங்கீதம் 11வது வசனம். கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதையும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது. அவர் இரக்கமுள்ளவராய், கிருபை உள்ளவராய், உண்மை உள்ளவராய் நம்முடைய வாழ்க்கையில இருக்க போகிறார். அல்லேலூயா. அவருடைய இரக்கம், கிருபை, உண்மை, இது 3ஐயும் ஒன்று சேர்ந்து ருசி பார்க்க போறோம். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு? இரக்கம், கிருபை, உண்மை, ஆமா, 3ஐயும் ஒன்று போல ருசித்து மகிழ போகிறோம் இந்த மாதத்துல. அல்லேலூயா. அவர் நம் மீது இரக்கமுள்ளவராய், கிருபை உள்ளவராய், உண்மை உள்ளவராய் இருந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம அவர் நினைவாய் இருக்கிறாரே, நினைவாய் இருக்கிறதான அந்த கர்த்தர் நம் மீது இரக்கமுள்ளவராய் இருப்பார். அல்லேலூயா. ஆமா, இரக்கம் ரொம்ப அவசியங்க. இரக்கம் இருந்து, அவருடைய இரக்கம் நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆமா, நம்மளை வாழ வைத்து கொண்டே இருப்பார். அவருடைய கிருபை நமக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை தகுதிப்படுத்தி வாழ வைப்பார். புரியுதா உங்களுக்கு? அவருடைய உண்மை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் உண்மையற்றவர்களாய் இருந்தாலும் அந்த உண்மை நம்மளை காப்பாற்றி கொண்டே இருக்கும், காப்பாற்றி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த 3ம் ஒன்று சேர்ந்து இந்த மாதத்தில் நமக்கு ருசியாய் காணப்பட போகுது. இந்த 3ஐயும் ஒன்று சேர்ந்து நம்ம இந்த மாதத்தில் ருசிக்க போகிறோம், ரசிக்க போகிறோம். இரக்கம், கிருபை, உண்மை, இது இந்த மாதம் அவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது 13வது வசனத்தை நம்ம வாசித்தோம் என்றால், 13வது வசனம், என்னை விடுவித்தருளும் கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியம். 2வது, நம்ம மீது நினைவாய் இருக்கிறதான இந்த கர்த்தர் நமக்கு சகாயம் செய்வார். நமக்கு அவர் சகாயம் செய்வார், உதவி அவர் செய்வார். சகாயம் செய்ய தீவிரியம் அப்படின்னு வேதம் சொல்லுது. கவனிச்சிங்களா? சகாயம் செய்ய தீவிரியம் அப்படின்னா the help which is very fast, அதாவது ரொம்ப வேகமா இருக்கிற விதத்தில் அவர் நமக்கு உதவி செய்ய போறார். அல்லேலூயா. ஆமா, செப்டோன்னு ஒரு ஆப் இருக்கு. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அந்த செப்டோ ஆப்பினுடைய பிரதானமான ஸ்லோகம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், தெரிஞ்சவங்க. வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஸ்லோகம் ஆஃப் செப்டோ? 10 minutes டெலிவரி. அதனுடைய ஸ்லோகம் என்னது? 10 minutes டெலிவரி. நீங்கள் என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். உருளைக்கிழங்கு, தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, அப்புறம் சட்டை, பேண்ட்டு, இப்படி என்ன வேணாலும் என்ன செஞ்சலாம், நீங்கள் ஆர்டர் போடலாம். எவ்வளோ நேரத்தில் வந்துடும் உங்கள் வீட்டுக்கு? 10 நிமிஷத்தில். நான் 2 தடவை செக் பண்ணேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியம். 8 நிமிஷத்துலாம் வந்துருச்சு. 10 நிமிஷம் டெலிவரின்னு போட்டிருக்கானா 8 நிமிஷத்துலலாம் என்ன செஞ்சிச்சு? வந்துருச்சு. எப்பட்றா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு உலக மனிதன் ஜனங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இந்த 10 நிமிஷம்னு ஒன்று வச்சு அதுக்குள்ள அவனால் உதவி செய்ய முடியும்னா, அண்ட சராசரங்களை படுத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் சகாயம் செய்ய தீவிரமாய் செயல்படுவார். அல்லேலூயா. ஆமா. அப்ப செப்டோக்கு ஸ்லோகம்
10 minutes டெலிவரி. இப்போ நம்ம ஆண்டவருக்கு அந்த ஸ்லோகத்தை நம்ம எப்படி வச்சுக்கலாம்? நான் எப்படி வச்சுக்கிட்டேன் தெரியுமா? ஆன் டைம் டெலிவரி. எப்படி? ஆன் டைம் டெலிவரி. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நடக்கும். உங்களுக்கு எப்போ உதவி தேவையோ அப்போ உதவி என்ன செய்யும்? நடக்கும். உங்களுக்கு எப்போ அற்புதம் தேவையோ அப்போ அற்புதம் நடக்கும். எத்தனை பேருக்கு இது மகிழ்ச்சியா இருக்கு? அல்லேலூயா. ஆமா, செப்டோவுக்கு 10 minutes டெலிவரி, ஆனால் என் ஆண்டவருக்கு ஆன் டைம் டெலிவரி. அல்லேலூயா. எனக்கு எப்போ தேவையா இருக்கிறனோ, எப்பொழுதெல்லாம் எனக்கு தேவையோ அப்பொழுதெல்லாம் அவர் எனக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அதனால சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார், அதனால ஆன் டைம் டெலிவரி எனக்கு உண்டு. அல்லேலூயா. மூன்றாவது ஆசீர்வாதம் 14வது வசனம் வாசிங்க. 14வது வசனம். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் என் பிராணனை அழிக்க ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சை அடைவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சை அடைவார்களாக. நமக்கு தீங்கு நினைக்கிற சத்துருக்கள் லட்சை அடையும்படி அவர் செய்வார். அதாவது அவர்களுக்கு வெட்கம் உண்டாகும். நமக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன உண்டாக போகுது? வெட்கம் உண்டாகும். நம்முடைய சத்துருக்களுக்கு வெட்கத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், நமக்கு தீங்கு இழைக்கணும், நமக்கு விரோதமா செயல்படணும், நமக்கு விரோதமா செயல்படுவதற்கு திட்டங்களை தீட்டுவதும், இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு லட்சியை உண்டாக்குவார் கர்த்தர். ஷேம், அவர்களுக்கு வெட்கம் உண்டாகும் என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையில சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீதுக்கு அது நடந்துச்சு. தாவீதுக்கு அது நடந்துச்சு. தாவீத ஒண்ணுமில்லாம ஆக்கிரணும்னு திட்டம் தீட்டினவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போனார்கள். தாவீதுக்கு விரோதமா எழும்பினவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போனார்கள், லட்சியை அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. இன்றைக்கு அதே வார்த்தையை தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நமக்கு விரோதமாய் 1000 எழும்பினாலும் 10,000 எழும்பினாலும் அவர்கள் அனைவரும் வெட்கப்பட்டு போவார்கள். லட்சியை கர்த்தர் அவர்களுக்கு உண்டாக்குவார். அல்லேலூயா. நமக்கோ கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிறபடியால் ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாங்க, இது நமக்கென்று பிரத்யட்சமாய் கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறதான வார்த்தை. நமக்கு விரோதமாக எவ்வளவு திட்டங்கள், எவ்வளவு கூட்டம் கூடுகிறார்கள், நம்மளுக்கு பின்னணியில் நம்ம 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 முகத்துக்கு பின்னாடி நம்மளை குறித்து என்னென்னமோ திட்டங்கள் எல்லாம் சத்துருக்கள் தீட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, அவர்கள் லட்சிய அடைவார்கள். உனக்கோ பிரகாசம், உனக்கோ ஆசீர்வாதம், உனக்கோ நன்மை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி ஜெபத்தை நடத்த விரும்புகிறேன். 17வது வசனத்தினுடைய பிற்பகுதியை நம்ம வாசிச்சோம்னா, தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர், என் தேவனே தாமதியாதையும். என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். 4வது விடுதலையை கர்த்தர் நமக்கு தருவார். டெலிவரன்ஸ் நமக்கு உண்டு. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த காரியத்தை செய்து நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்ம மேல நினைவாய் இருக்கிறாரே, ஆகையினால் அவர் நமக்கு துணை நின்று நம்மை விடுவிக்கிற தேவனாக வெளிப்படுவார். ஆமென். எத்தனை சிறையிருப்புகள், எத்தனை கட்டுகள், பொருளாதாரத்தில் கடன் நெருக்கடி என்கிற சிறையிருப்புகள், கர்த்தர் விடுதலையை தருவார். ஆமென். ஆம், வியாதி பலவீனம் என்கிறதான சிறையிருப்புகள், கர்த்தர் விடுதலையை தருவார். சமாதான குறைவு என்கிறதான சிறையிருப்புகள், கர்த்தர் விடுதலையை தருவார்.
போராட்டம் நிறைந்ததான வாழ்க்கை, கர்த்தர் விடுதலையை தருவார். அவர் நம்மேல் நினைவாய் இருக்கிறபடியினால் நம்மை அவர் விடுவிப்பார், நம்மை அவர் விடுதலை ஆக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, இந்த மாத கர்த்தர் என்னை விடுவிப்பார், இந்த மாத கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சிறையிருப்பு இருக்கு. நம்ம சிறையிருப்பு இல்லாத ஆட்கள் மாதிரி சில நேரம் நம்மளை காட்டிக்கிட்டாலும் நம்ம உள்ளான மனசுக்கு தான் தெரியும். சில சிறையிருப்பில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? சிக்கிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கிட்டையும் நம்ம என்ன செய்ய முடியாது, அதை சொல்ல முடியாது. எல்லாருக்கிட்டையும் போய் எல்லா சிறையிருப்பையும் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் சிறையிருப்பு இருக்குன்னு தெரியும். கர்த்தர் சொல்றாரு, சிறையிருப்பு மாறும், விடுதலை உண்டாகும், அவர் விடுவிக்கிறவராய் வெளிப்படுவார். அல்லேலூயா. 4 ஆசீர்வாதங்களை நம்மேல் நினைவாயிருக்கிற தேவன் நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். 3 ஒன்று சேர்ந்த ஆசீர்வாதம். என்னது? இரக்கம், கிருபை, உண்மை என்கிறதான ஆசீர்வாதம். 2வது சகாயம், ஆன் டைம் டெலிவரி சகாயம். 3வது நமக்கு விரோதமாய் எழும்பியவர்கள் லட்சை அடைவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள். 4வது கர்த்தர் நம்மை சிறையிருப்பு நின்று விடுவிப்பார், விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. நம்மை நினைவு கூறுகிறதான கர்த்தர் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்து நம்மை அவர் ஆசீர்வதிப்பார்.